நான் சொல்றதை கேளுண்ணா. கொஞ்ச நாளா ஒரு குரல் கேட்டுனே இருக்குண்ணா. அவனை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியலண்ணா. யாரா அந்த குரல்? அவன் சொல்ல மாட்டானே, எனக்கு தெரியும் அந்த குரல் யாருன்னு. என் நெஞ்சில் குடியிருக்கும் நான் தான் உங்களை என் நெஞ்சில குடி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, நீங்க தான் என்ன உங்க நெஞ்சில குடி வச்சிருக்கீங்கன்னு. அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன சொல்கிறான் அதை மட்டுமே கேளுங்க. அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும். நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே